மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் ஆண்டவரின் இராவுணவு நற்செய்தி வாசகத்தை வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றுதான் ஆண்டவர் இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள், நற்கருணையை ஏற்படுத்திய நாள், ஆண்டவரின் அன்பு கட்டளையை ஏற்படுத்திய நாள். இன்றைய நற்செய்தி வாசகம் நம்மை ஆழமாக ஆண்டவருடைய மனநிலையோடு நாம் வாழ நம்மை அழைக்கிறது. பாஸ்கா விழா தொடங்கி இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். அன்பர்களே, எவ்வளவு அழகாக பாருங்கள். இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்று இயேசு அறிந்திருந்தார். நாம் இந்த உலகத்தில் ஒரு பங்கை விட்டு இன்னொரு பங்குக்கு சென்றாலேயே அந்த பங்கை விட்டு வர மனம் இல்லாமல் இருக்கிறோம். அது மட்டும் ஏன், ஒரு அன்பியத்தை விட்டு பங்கில் இருக்கின்ற ஒரு அன்பியத்தை விட்டு மற்ற தெருவில் இருக்கின்ற இன்னொரு அன்பத்திற்கு போவதற்கே நாம் கலக்கப்படுகிறோம். ஏனென்றால் எனக்கு தெரிந்தவர்கள் அங்கு இருக்கிறார்கள், என்னுடைய சொந்தக்காரர்கள் அங்கு இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாம் பங்கு தந்தையை நோகடிக்கிறோம், நாம் நம்மையே நோகடிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு சொல்வதற்கே நேரம் வெந்து விட்டது என்பதை அறிந்து புரிந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, உலகில் வாழ்ந்த தமக்குரியவர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். நாம் நம்முடைய திருமண வாழ்க்கையில் நாம் கணவனும் மனைவியுமாக என்ன ஒரு வார்த்தைப்பாடு கொடுக்கிறார்கள்? உன்னை அன்பு செய்யவும் இறுதி வரை அன்பு செய்யவும் நான் வாக்களிக்கிறேன் என்று. ஆம், அந்த திருமண உறவுகள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு ஆண்டவர் இயேசு மீது கொண்டிருக்கின்ற அன்பை மையமாக வைத்தாலே போதும். கணவன் மனைவியுமாக பிள்ளைகளோடு இணைந்து அந்த அன்பு என்றைக்குமே நிலைத்திருக்கும். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. ஆம் அன்பார்ந்தவர்களே, நம் எண்ணங்களை நாம் முற்று நோக்க வேண்டும். நம் எண்ணங்கள் ஆண்டவரிடமிருந்து வருகிறதா அல்லது அழகிடமிருந்து வருகின்றதா? நாம் நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவை என்றபடி நான் நடந்தேன் என்றால் நிச்சயமாக அது அழகிடமிருந்து தான் வரும். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஆண்டவருடைய திருவுளத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவை போலவே நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பார்த்து கொள்வார். மேலும் இயேசு அனைத்தையும் என்பதை கடவுளிடமிருந்து வந்தது போல அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் அவர் தொடக்கத்தை எப்பொழுதுமே ஆண்டவர் இயேசு மறப்பதில்லை. எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோமோ, யோவான் 4:34 ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே நான் உண்ணும் உணவு என்று சொன்னாதே இயேசு, நாம் எதற்காக அனுப்பப்பட்டோமோ அதற்காக முடித்துவிட்டு நான் ஆண்டவரிடமே செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக இருந்தார். நமக்கு இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு நம்முடைய கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு, இந்த உலகத்தில் ஒரு பெரிய பொறுப்பு. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொரு தருணமும் ஆண்டவரே, நான் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எந்த நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் உமது திருவிழப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்டு நம்மையே நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். மேலும் அது மட்டும் இல்லாமல் சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவருடைய காலடிகளை கழுவும் பொழுது, ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று சொல்லி அவரை தடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸருக்கு ஒரு பெரிய ஒரு முன்னோடியாக வாழ்ந்தவர். 12 ஆண்டுகளாக நம்முடைய திரு அவையை காத்துக்கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அவர் ஒரு முறை அவர் காலடிகளை கழுவ இதே பெரிய வியாழன் என்று செல்லுகின்ற பொழுது ஒரு சிறைச்சாலையில் ஒரு பெண்மணி அவருடைய காலடிகளை கழுவும் பொழுது கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய திருத்தந்தை அழகாக பொறுமையாக சிரிப்போடு புன்முறுவலோடு அந்த பாதங்களை கழுவி அவர் முகத்தை பார்த்து சிரிக்கிறார். ஆக ஆண்டவர் இயேசுவே பார்த்தது போல, அவருடைய இரக்கத்தையே கண்டு உணர்ந்தது போல நமக்கு எல்லாம் புரிந்தது. ஆம், ஆண்டவர் இயேசு தன்னையே முழுமையாக வெறுமையாக்கி தன்னுடைய அந்த அடிமை நிலை பூண்டு இந்த ஒரு செயலை செய்கின்ற அந்த ஒரு தருணம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அன்னை தெரசால் அழகாக சொல்வார், Lent is a time for us to empty ourselves of worldly distractions. ஆம், தவக்காலம் என்பது நம்மையே நாம் முழுமையாக வெறுமைப்படுத்துவது, ஆண்டவருடைய அருளால் நம்மை நிரப்பி ஆண்டவரோடு இணைந்து செல்லக்கூடிய ஒரு தருணம் என்பதை அன்னை தெரசால் அழகாக சொல்வார். அதுபோல ஆண்டவர் இயேசு எப்படி தன்னையே வெறுமையாக்கி கொண்டாரோ, தன்னுடைய சீடர்களை காலை கழுவி மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக நடந்து கொண்டாரோ, அதே போல நாமும் நம்முடைய நிலைகளிலிருந்து இறங்கி வந்து நம்மையே நாம் வெறுமையாக்கி, ஆண்டவரே, உமது அருளாலும் உமது அன்பாலும் உமது அமைதியாலும் எங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உங்களில் அனைவரும் தூய்மையாக இல்லை. ஆம், நம்முடைய உள்ளத்தில் இருப்பது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நாம் மனிதர்களை வெளிப்புறத்தில் தான் பார்ப்போம், ஆனால் உள்ளத்தை பார்ப்பவர் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். நாம் உள்ளத்தை அழகு செய்ய ஆண்டவருடைய அருளால் நம்மை நிரப்புவோம். என்னுடைய ஆசை நமக்கு என்றும் இருக்கும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.